ஆப்பிள் அன் ஆப்பிள் அ டே கீப்ஸ் த டாக்டர் அவே. அதாவது ஹெல்த்தாக வெல்த்து, டாக்டர்கிட்ட வந்து நம்ம வந்து அனாவசியமாக போகக்கூடாதுங்கிறது தான் இந்த ப்ரோக்ராமத்தோட மெயின் எய்ம், இதோட குறிக்கோள். ஏன்னா இது வந்து உலகமெல்லாம், அதாவது தேமேதர தமிழோசையை உலகமெல்லாம் பரப்புவோம் அப்படின்னு சொல்லுவோம். 8 திற்றும் சென்று எல்லா செல்வங்களையும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த மாதிரி உடன்பிறப்புகள் உலகமெல்லாம் இருக்கிறீங்க. இது நம்ம நாட்டில் வந்து இந்தியாவில் வந்து ஹெல்த் கேர் வந்து நல்லா இல்லாட்டினா கூட ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா வெளிநாட்டிலலாம் வந்து டாக்டரை போய் பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அப்போ என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நமக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது. இதனால் என்ன நடக்குது, வீட்டிலே உட்காந்து சஃபரிங் இன் சைலன்ஸ். சந்தோஷம் கிடையாது, சம்பாத்தியம் இருக்காது. சில நேரம் சேர்த்து வச்சுக்கிற சம்பளம் எல்லாம் என்ன ஆயிரும், கரைஞ்சி போய் நம்ம நாட்டில் என்ன சொல்கிறோம், ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஸ்ட்ரோக்கோ ஒரு கேன்சரோ வந்துச்சுன்னா அவர் வந்து ஏழை ஆயிடுவார். அவரை வந்து ஆஸ்பத்திரி நம்ம வேலையை விட்டு விரட்டி விட்டுருவாங்க. சில நேரம் வீட்டில் கூட பாவம் என்ன போய் யாரும் சொந்தக்காரங்கள்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஆஸ்பத்திரிக்கு போனால் வாழைப்பழம் ஆப்பிள் பழம் வாங்கிட்டு போகணும், நம்ம ஊரில் இருக்குது. உடம்பு சரியில்லாத ஆளை போய் சும்மா பார்க்கக்கூடாது, கல்யாண வீட்டுக்கு போகிற மாதிரி. ஸோ நம்ம சொசைட்டி நம்மளை என்ன பண்ணிடுது, இன்வேலிடாக ஒதுக்கி வச்சிருது. ஏன்னா இதனால் இந்த ஹெல்த்து வந்து நம்ம வந்து ரொம்ப நல்லாவே வந்து ப்ரிசர்வ் பண்ணலாம். இந்த ராபின் ஷர்மான்னு ஒருத்தர் சொல்லுவார், உங்கள் உடம்புங்கிறது, நம்ம உடம்புங்கிறது ஒரு கோயில் மாதிரி, அது 24 மணி நேரமும் நம்மளை என்ன பண்ணுது, அது பார்த்துக்கிடுது. என்ன நம்ம வளர்க்குற செல்லப்பிராணி நாய் கூட என்ன பண்ணும், கொஞ்சம் நேரம் தூங்கும். சிசிடிவி வந்து நம்மளுக்கு காவல் இருக்குன்னா கூட 24 மணி நேரத்தில் அது செல்ல நம்ம எப்போ தேவையோ அந்த நேரம் சிசிடிவி வந்து அது ரெக்கார்ட் ஆகிருக்காது, இல்லை யாராவது வந்து அந்த ரெக்கார்டை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போது நம்ம உடம்பு மட்டும் என்ன பண்ணுது, 24 மணி நேரமும் நம்மளை என்ன பண்ணுது, தூங்காமல் கொள்ளாமல் சோர்வு இல்லாமல் நம்மளை என்ன பண்ணுது, பார்த்துக்கிடுது. அந்த உடம்பை ஒரு அரை மணி நேரமாவது உங்களால் பார்த்துக்கிட முடியாதான்னு ராபின் ஷர்மா வந்து இந்த மங்க் ஹூ சோல்டு இஸ் ஃபெராரின்னு ஒரு புக்கு உண்டு. அது தமிழில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன், அது நீங்கள் படிங்க. ஏன்னா இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் என்ன பண்ணுவோம், பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுப்போம், டிக்கெட்டை வந்து ரிசர்வ் பண்ணுறோம். இல்லை அன்ரிசர்வ் டிக்கெட்டில் போனால் சீக்கிரம் போயிடுறோம். பஸ்ஸுக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணுவோம், பஸ் டைமிங் எல்லாம் பார்த்துக்கிடுறோம். ஏன்னா பிளைனுக்கு ரொம்ப ஜாஸ்தி, ஏன்னா பாஸ்போர்ட்லாம் எடுத்துக்கணும், விசா வேணும். ஏன்னா அந்த பிஎன்ஆர் வச்சு வெப் செக்லாம் பண்ணிட்டு போகிறோம். ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது தெரியும், சில ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகிறோம், சில பேர் டாக்டருக்கு பக்கத்துலேயே போயிடுவோம். ஆனால் அந்த டாக்டர்கிட்ட என்னெல்லாம் பேசலாம், அவரோட டைம் வந்து ரொம்ப கம்மி, ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்கும். அதுக்கு நம்ம எவ்வளவோ பே பண்ணுறோம். ஏன்னா லாயர்ஸ் ஜாஸ்தி வாங்குறாங்கன்னு சொன்னால் அவங்க கூட யூஸ் பண்ண லாட் ஆஃப் டைம். வேறு டாக்டர் வேகமாக நம்ம ஊரில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாம் போங்க, வந்து திருப்பதி மாதிரி தான் ஜரகண்டி தான் நடக்குது. ஏதாவது ஒரு யாராவது மாத்திரை எழுதி கொடுக்காங்க, எங்கேயோ ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க, நம்மளும் அதை நம்பி வந்து அதுதான் வந்து நமக்கு ஏழைக்கு ஏற்ற வெள்ளுருண்டைன்னு வாங்கி சாப்பிட்றோம். ஏன்னா இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குது, இப்போ ஹோட்டலுக்கு போனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்டர் பண்ணுறோம், அது கிச்சனில் வச்சு என்ன பண்ணுறாங்க, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அதை நல்லா அழகாக வந்து சர்வ் பண்ணி ப்ளீஸாக சர்வ் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலில் என்ன அப்படின்னா, டாக்டர்கிட்ட வந்து முதல்ல உங்கள் சிம்டம்ஸ், அதாவது என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை சொல்லுவோம். இதுக்கு வந்து ஹிஸ்ட்ரி டேக்கிங்னு அர்த்தம். சரியா? இது வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்க, தலைவலிங்கிறாங்க, சில பேர் தலை சுற்றுதுங்காங்க. எப்போ ஆரம்பிச்சிது, எவ்வளோ நாளாக இருக்குது, இதுக்கு முன்னாடி ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா? என்ன சில பேர் அதாவது தலையில் அடிபட்டால் கூட தலைவலி வரும். சில பேர் தண்ணி ஆல்கஹாலிக் ஹஸ்பண்ட் அடித்தாலும் தலைவலி வரும். சரியா? சில விஷயங்களை வந்து இன்னும் பையன் சரியாக படிக்கலையா, இல்லை வீட்டில் ஒரு கடன் இருக்குது, ஹஸ்பண்டுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட ஹவுஸ் ஒய்ஃபுகளுக்கு என்ன வந்துடும், தலைவலி வந்துடும். ஸோ இதை பற்றி நம்ம போய் என்ன பண்ணுவோம், டாக்டர்கிட்ட போய் தலைவலி அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த டாக்டர் என்ன பண்ணுவார், சில நேரம் ஏதாவது ஒரு மாத்திரை எழுதி கொடுக்கலாம், இல்லை ஒரு சிடி ஸ்கேன் எழுதி கொடுத்துடலாம். ஏதாவது ஒரு மாத்திரை எழுதி கொடுத்தாலும் அதனால என்ன வந்துடுது, வயசான பெண்களுக்கெல்லாம் வந்து கிட்னி போயிடுது. சரியா? இல்லை கேஸ் அல்சர் வந்துடலாம். அந்த அளவுக்கு கடுமையான மாத்திரைக்கு அது நம்ம ஊரில் ஃபார்மசியிலே கிடைக்குது. சிடி ஸ்கேன் பண்ணனா நல்லது தான், அதில் வந்து சைனசைட்டிஸ் இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ தலையில் எந்த பிரச்சனையுமே இல்லை, இது மைக்ரேன் தான் கூட கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். என்ன? ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறப்ப உங்கள் பிரச்சனைகளை அது எப்போ ஆரம்பிச்சுது, என்ன தலைவலி வந்து தூங்குற நேரத்தில் கம்மியாக இருக்குது சார், வெயிலில் போனால் வருது, சாப்பிட்லைன்னா வருது, தலைவலி எவ்வளோ நேரம் இருக்குது, எங்கெல்லாம் இருக்குது, எங்கே போகுது, இதை பற்றி அந்த இப்போ நம்ம சினிமா கதாநாயகர்கள்லாம் என்ன ட்ரெஸ் பண்ணுறாங்க, எப்படி ஆக்ட் பண்ணுறாங்க, நம்ம பண்ணுற மாதிரி உங்கள் பிரச்சனைகளை வந்து அதை த டெவில் இஸ் இன் டெப்த் அப்படிம்போம். அதாவது இன்டெப்த்தாக அதை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி நீங்களே உங்கள் பிரச்சனையை ஆராய்ச்சி குறிப்பாக ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஹிஸ்ட்ரியை, இப்போ காய்ச்சலா எத்தனை நாள் இருக்குது, ஊருக்கு போயிட்டு வந்தேன் டாக்டர் அதனால காய்ச்சல் இருக்குது, என்ன காய்ச்சல் வந்தால் இருமல் வருது, காய்ச்சல் வந்தால் மோஷன் போகுது, வாந்தி வருது, டைரியா போகுது, இல்லை சில நேரம் எனக்கு வந்து
நேற்று ஒரு வேக்சின் போட்டோம் அதனால காய்ச்சல் வந்திருக்குது. இந்த மாதிரி அந்த க க காய்ச்சல் வந்து சாயங்காலம் மட்டும் வருது, வேர்த்து கொட்டுது, நெஞ்சு படபடங்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, டாக்டர்ட்ட போய் சொல்லுங்க. இத சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கும். சில நேரம் எது முக்கியம், எது இல்லன்னு நமக்கு தெரியாது. நீங்களே என்ன பண்ணுங்க, கீப் அ டைரி. உங்க ஹெல்த்துக்கு ஒரு டைரி வச்சுக்கோங்க. நம்ம இன்சூரன்ஸ் போடுறோம், பேங்க்ல பாஸ்புக் வச்சிருக்கிறோம், சர்டிஃபிகேட்லாம் பத்திரமா வச்சிருக்கிறோம். நம்ம ஹெல்த்த பத்தியோ, இந்த ஹெல்த் ரெக்கார்ட்ஸ்க்கோ கொஞ்சம் முக்கியம் குடுங்க. இப்ப எப்படி ஆதார் கார்டெல்லாம் வந்திருக்கிற மாரி, நமக்கு ஒரு ஹெல்த் புக்கு குடுக்கணும். அத நீங்களே வந்து இப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போனீங்கன்னா, ஒரு நோட் புக் வச்சிருப்பாங்க. அது அவங்க எழுதுறது. நீங்களும் எழுதி வச்சு, டாக்டர்ட்ட நல்ல ஹாஸ்பிட்டல்லலாம் கொஸ்டின் இப்ப ஹெல்த் செக்கப்புக்கெல்லாம் போனா கொஸ்டினர் குடுக்குறாங்க. அந்த மாரி நீங்க உங்க பிரச்சனைகள பத்தி நல்லா இந்த மாரி காலையில 3 மணிக்கு வெய் வெ அ வந்து நாக்கு வந்து என்னாச்சு இந்த வாய் வந்து கொஞ்சம் கோணிட்டு டாக்டர். வெளியில படுத்திருந்தேன். எனக்கு பிபி இருக்கு, எனக்கு சுகர் இருக்கு, நான் சிகரெட் குடிப்பேன். அந்த மாரி உங்கள பத்தி எல்லா விஷயங்களையும் உங்க டாக்டர்ட்ட சொல்லி அவங்களும் ஹிஸ்ட்ரி எடுத்து வச்சிருக்கலாம். நீங்க இதெல்லாம் குடுத்தீங்க அப்படின்னா, நேரம் வந்து மிச்சப்படும். டாக்டருடைய கன்சல்டேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது உங்கள பத்தி நீங்க சொல்றாம, நம்ம எழுதி வச்சு டாக்டர்ட்ட குடுத்தீங்கன்னா, அவரும் உங்க அத அனலைஸ் பண்ணி அவரோட ஜட்ஜ்மெண்ட் குடுக்கலாம். அவரோட அட்வைஸ் இருக்கும். 2வது தான் இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் வச்சுட்டு தான் என்ன பண்ணுவோம், எக்ஸாமின் பண்ணுவோம். அந்த எக்ஸாமினேஷன்லேயே ஹாஸ்பிட்டல்ல இப்போ வெளியிலேயே பல்ஸு, பிபி, வெயிட்டு, இன்னும் ஃபேட் அனாலிசிஸ் எல்லாம் பண்றாங்க. டாக்டர் வந்து என்ன பண்ணலாம், உங்கள வந்து அனீமியா இருக்கான்னு பார்க்கலாம், இல்ல காது, மூக்கு, தொண்டைய பார்க்கலாம், காத பார்க்கலாம், லங்ஸ பார்ப்பாங்க, ஹார்ட்ட பார்ப்பாங்க, அப்டாமினல் பார்ப்பாங்க. இதுக்கு பேர் எக்ஸாமினேஷன்ங்கிறது. இந்த எக்ஸாமினேஷன் இஸ் நாட் கெட்டிங் மச் அட்டென்ஷன் நவடேஸ். ஏன் அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் வந்துருது. ஆனா, நல்ல ஹிஸ்ட்ரி நீங்க குடுத்து, நல்ல சிம்பிள் எக்ஸாமினேஷன். ஏன்னா, இப்போ வந்து ரொம்ப தலை சுத்துது அப்படின்னா, அவர நிக்க வச்சு பிபி பார்த்தாலே என்ன ஆயிரும், பிபி ரொம்ப குறைஞ்சுது அப்படின்னா, இவர் பிபி மாத்திரை ஜாஸ்தி போடுறாரு. ஏன்னா, டாக்டர் இப்பல்லாம் வந்து எனக்கு வந்து எப்பயும் போடுற மாத்திரை சாப்பிட்டாலே சுகர் வந்து கொஞ்சம் குறையுது அப்படின்னு சொன்னா, டாக்டர் வந்து கிட்னி டெஸ்ட் அந்த மாரி கிட்னிய பத்தி ஒரு கன்சர்ன் பண்ணாலே, கிட்னி வந்து ஃபெயிலியர் அந்த மாரி ஹிஸ்ட்ரி, எக்ஸாமினேஷன், நல்ல டாக்டர் உங்களுக்கு வந்து 50% 2/3 ஆஃப் த ப்ராப்ளம் சால்வ்ட். இதையும் மீறி இப்பல்லாம் வந்து என்ன இருக்கு? இன்சூரன்ஸ் இருக்கு. என்ன இல்ல யாராவது அவங்க சொந்தக்காரங்க யாராவது அமெரிக்கால இருப்பாங்க. அப்ப தான் டெஸ்ட் வருது. அந்த டெஸ்ட்டிலே வந்து சிம்பிள் டெஸ்ட்டு நம்ம சொன்ன மாரி பிளட் டெஸ்ட் தான். சிபிசி கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் பண்ணுவோம். என்ன பிளட் சுகர் பார்ப்போம். டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா, வயசானவங்களுக்குன்னா வந்து கிட்னி இருக்கிறக்காக கிரியாட்டினின் பார்ப்போம். எஸ்பெஷலி பிபி, சுகர் உள்ளவங்களுக்கு. கொஞ்சம் ஆல்கஹால் கன்சம்ப்ஷன் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு வந்து எல்எஃப்டி டெஸ்ட் பண்ணுவோம். சரியா? இன்னும் ரொம்ப நான் வெஜிடேரியன்னா லிபிட்ஸ் பண்ணுவோம். தைராய்டு டெஸ்ட் பண்ணுவோம். என்ன இதெல்லாம் நல்ல லேப்ல வந்து நீங்க வந்து பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து தான் எக்ஸ்ரே செஸ்ட். இருமல் ஸ்மோக்கர்ஸுக்கு இல்ல டிபி சஸ்பெக்ட் பண்ணானா, இல்ல ஹார்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா. சரியா? தென் இசிஜி. இது ஹார்ட்ல உள்ள ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு பிபி, சுகர், வயசானவங்களுக்கு மூச்சு விட கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா. இன்னும் ஆஸ்மா பேஷண்ட்டுக்குலாம் வந்து பல்மோனரி ஃபங்ஷன் டெஸ்ட் லங்ஸை ஊத சொல்லுவோம். இசிஜிக்கு அடுத்து முக்கியமானது வந்து எக்கோ. இந்த எக்கோ வந்து ஹார்ட் எப்படி வேலை பார்க்குது. இசிஜி வந்து காரை வாங்குறதுக்கு முன்னாடி அது வெளியில நிக்கிற காரை பார்க்குற மாரி ரெஸ்டிங் ஹார்ட்ட பார்க்குறது தான் இசிஜி. ஹார்ட் ஃபங்க்ஷன் எப்படி நல்லா பண்ணுதுங்கிறது வந்து எக்கோ. இன்னும் நல்ல டெஸ்ட்டுன்னா டிஎம்டி. இப்போ காரை ரேஸ் பண்ணி வாங்குற மாரி அந்த டிஎம்டி டெஸ்ட்டு. இந்த மாரி டெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு. தென் சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த டெஸ்ட் எல்லாம் என்ன பண்ணும், நம்ம உங்க ஹிஸ்ட்ரி எக்ஸாமினேஷன் டாக்டர் எக்ஸாமின் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் என்ன டிசீஸ்ன்னு நினைக்காதோ அதை கன்ஃபார்ம் பண்ணுறது. சரியா? இது மாடல் டெஸ்ட்னா அது ஃபைனல் டெஸ்ட். ஸோ இத 3யும் சேர்த்து தான் வந்து உங்களுக்கு ஒரு டயக்னோசிஸ் குடுப்பாங்க. அதனால நீங்க எந்த டாக்டர்ட்ட போனாலும் உங்க சிம்ப்டம்ஸ் எல்லாம் அழகா எழுதி கொண்டு போய் குடுங்க. கடைசில மாத்திரை மருந்து எழுதி குடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ப்ராப்ளம்? மைக்ரேன் அப்படின்னா நீங்க மைக்ரேனை பத்தி கத்துக்கிடலாம். டிப்ரஷன் அப்படின்னா டிப்ரஷனை பத்தி நீங்களாவே படிச்சுக்கிடலாம். அடுத்த தடவை நீங்க டாக்டர்ட்ட போறப்ப, அடுத்த தடவை இந்த பிரச்சனையை குறைக்கலாம். இல்ல யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் மோர். இப்போ வந்து ஒரு மைக்ரேன் உள்ளவங்களுக்கு வந்து சாப்பாட வந்து நிப்பாட்டக்கூடாது. ஏன்னா பிளட் சுகர் குறைஞ்சா மைக்ரேன் வந்துரும். ரொம்ப வெயில்ல போக்கூடாது. பீரியட்ஸ் விமெனுக்கு வந்து பீரியட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில வரலாம். இல்ல சீஷர் வியாதி உள்ளவங்க வந்து அ ப கார் ஓட்டக்கூடாது. இந்த மாரி ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்க இப்பல்லாம் எல்லாத்துக்குமே வந்து கூகுள் டாக்டர் இருக்கிறார். அதனால இல்ல சாட் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஒன்ஸ் யூ நோ த டயக்னோசிஸ், நீங்க அந்த டிசீஸை பத்தி நல்லா வந்து ஒரு ஸ்கூலுக்கு போனா, ஒரு காலேஜுக்கு போனா இந்த வாத்தியார் இப்படி இருப்பாங்க, இவ்வளோ ஃபீஸ் உங்க வியாதியை பத்தி நீங்க கத்துக்கோங்க. அதனால டாக்டர்ட்ட போய் மருந்து, மாத்திரை வாங்குறதுக்கு முன்னாடி என்ன டயக்னோசிஸ்ன்னு நல்லா கேட்டுக்கோங்க. அந்த டயக்னோசிஸை பத்தி கன்ஃபார்ம் பண்ணி செகண்ட் ஒப்பீனியன் கூட வாங்கிக்கலாம். ஃபைனலி கம்ஸ் ட்ரீட்மெண்ட். ட்ரீட்மெண்ட்டை பத்தி நம்ம விரைவில் அடுத்த இதில பார்ப்போம். ஏன்னா நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். An apple a day keeps the doctor away. நன்றி நேயர்களே.